ஹீட் ஸ்ட்ரோக். வெயிலில் அதிக நேரம் இருக்கும் பொழுது உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அதன் காரணமாக இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது. பெரும்பாலும் வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்களுக்கு தான் ஏற்படுது. இது மட்டுமின்றி இதய நோய்கள், நீரிழிவு, உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் மது அருந்திவிட்டு வெயிலில் பயணம் செய்கிறவங்களுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது. வெயில் காலம் தொடங்கியதிலிருந்து வெயில் தாக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது 110 டிகிரி ஃபாரன்ஹீட் நார்த்லேயும் 108 டிகிரி வரை சவுத்துலேயும் வெயில் பதிவாகிருக்கு. இந்த நிலையில் தான் இது போன்ற கடுமையான வெயில் அனல் காற்றின் காரணமாக பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மிகவும் ஆபத்தானது தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக். சாதாரணமாக வெயிலில் மயங்கி விழுந்து உயிரிழப்பு வரைக்கும் கொண்டு போயிடும். ஹீட் ஸ்ட்ரோக் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசதி, அதிக வியர்வை, படபடப்பு, மயக்கம், சோர்வு, நாக்கு உலர்தல், டக்குன்னு கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுவாங்க. எஸ்பெஷலி கிராமத்தில் வயக்காட்டில் வேலை செய்கிறவங்க, கட்டிட வேலை செய்கிறவங்க, கம்மா வெட்டு வேலைக்கு போகிறவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. இதில் எல்லாமே உடல் தண்ணீர் பற்றாக்குறை, டீஹைட்ரேஷனால் தான் ஏற்படுது. இது உயிருக்கே ஆபத்தானது. உடலில் ரத்தத்தில் ஃபில்ட்ரு பண்ணதுக்கு போதுமான அளவு தண்ணி இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், மூளைக்கு போகிற ப்ளட் ஃப்ளோ கம்மியாகிடும். ஸோ நம்மளை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரால் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஷாம்பு பாக்கெட் மாதிரி சின்ன சின்ன சேச்சையில் கிடைக்குது. அதை ஒரு பாக்கெட் எடுத்து தண்ணியில் கலக்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அந்த டயர்ட்னஸ் வரும்போது குடிச்சிக்கலாம். சால்ட்டும் சுகரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா 1 பிஞ்ச் சால்ட்டும் 4 பிஞ்ச் சர்க்கரையும் போட்டு கலக்கி அதை குடிக்கலாம். 10 மணிலேருந்து 4 மணி வரை இந்த டைமில் முக்கியமாக வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். வெளியே போனால் குடை எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்சால் கூலிங் கிளாஸ் கூட போட்டுக்கலாம். வயதானவர்கள் உப்பு, சர்க்கரை கரைசல் அப்பப்போ குடிக்கணும். பழைய சாதம், கஞ்சி, மோர், இளநீர், நுங்கு, ஃப்ரெஷ் ஜூஸ் போன்ற உணவு பதார்த்தங்களையும் நீர் ஆகாரங்களையும் எடுத்துக்கோங்க. பீஸா, பர்கர், டீ, ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீம் டீஹைட்ரேஷன் இருக்குது, ஸ்வெட்டிங் இருக்குது அல்லது மயக்கம் போட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள தண்ணி தொளித்து எழுப்ப ட்ரை பண்ணுங்கள். அவங்க உடம்ப குளிராக்குங்க. இறுக்கமான ஆடை அணிஞ்சிருந்தாங்கன்னா அதை லூஸ் ஆக்குங்க. மயக்கத்திலிருந்து எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தண்ணீர் குடிக்க வைங்க. உடனே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணுங்கள். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ரிஸ்க்கு நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கிற பறவைகள், விலங்குகள், நீங்கள் வளர்க்குற செல்லப்பிராணிகளுக்கும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் தண்ணி வைங்க. இந்த எக்கோசிஸ்டத்தில் அந்த இனங்கள் அழிஞ்சால் உணவுச்சங்கிலி வழியாக இன்டைரக்டாக மீண்டும் நம்மளை தான் பாதிக்கும். அதனால் இந்த எக்கோசிஸ்டத்தை பாதுகாக்கிறது நாளைக்கு நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை தான். தேங்க்யூ.